ஐயா அவர்களுக்கு வந்து கடந்த 5 நாட்களாக உடம்பு சரியில்லை. காலையில் நான் ஃபோன் பண்ணோன்னே என்ன சொன்னேன், ஐயா நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. அவர் லைட்டாக ஒரு டைம் யாராவது வரா அப்படிங்கிறாரு. அப்புறம் ஐயா சொன்ன இந்த மாதிரிலாம் வந்துருக்காங்க ஐயா. நான் வராத போல எனக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் பரவாயில்ல, நான் உடனடியாக புறப்பட்டு வருகிறேன் சொல்லி நிகழ்ச்சிக்கு வருகிறது இருக்கின்ற மரியாதைக்கு ஐயா அவர்களை நிகழ்ச்சியின் நோக்கமே பார்த்தீங்கன்னா ஐயா தொடர்ந்து பல்வேறு அறிவியல் மக்களுடைய நிலை என்ன, அறிவியல் மக்கள் எப்படி வழிநடத்த வேண்டும், அறிவியல் மக்கள் எப்படி கொண்டு சேர வேண்டும், மக்களுக்கான உரிமைகள் என்ன. இப்போ நம்ம சமூக தலைவர்கள்லாம் சென்னை வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பல நிகழ்ச்சி நடத்தினாங்க. அப்போ அவரோட நான் சொன்னது அதுதான், அந்த நீச்சல் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம நடத்துவோம். மக்களுடைய அறியாமையை பொறுத்தி அவருடைய உரிமையை நம்ம வாங்கிக்கணும். ஏதோ நம் ஒரு சங்க தலைவர் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் லெட்டர் வச்சிருக்கோம், பல்வேறு வச்சிருக்க லெட்டர். நான் மாவட்டம் எத்தனை மாவட்டம் நான் வாங்கி முடியாது. இந்த அறிவியல் சங்கங்களுக்கு நான் ரொம்ப சங்கடப்படுவேன். என்னோட ஆட்சியோட சங்கடப்படுவேன். மாநிலத்தில் ஒரு லெட்டர் விஷயம் இருப்பாங்க. சரி, எனக்கு தெரியாத மாநிலத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு இதில் கூறி வாங்கி போடணும். அவர் கூட்டி கேட்பேன், ஏங்க எத்தனை மாவட்டங்கள் இருக்கு. பல்வேறு உதவிகளை சலுகைகளை செய்தாலும் கூட அருந்ததியர்கள் முழுமையாக முன்னேறவில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அருந்ததிய சமுதாயத்திற்காக கொடுத்த அந்த 3% பயன்படுத்தி சில அருந்ததிய இளைஞர்கள் இன்றைக்கு கல்லூரிகளுக்கும் அரசு வேலைகளுக்கும் அந்த வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக அந்த 3% அருந்ததிய சமுதாயம் அனுபவிக்கவில்லை என்ற சந்தேகம் இன்றைக்கு எல்லோருக்குமே இருக்கின்றது. அதை உறுதி செய்ய வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அதே போல அருந்ததிய சமுதாயம் இன்றைக்கு பட்டியலின சமுதாயங்களிலே அதிக ஜனத்தொகை கொண்ட சமுதாயமாக இருக்கின்றது. அப்படி அதிக ஜனத்தொகை கொண்ட சமுதாயமாக இருக்கின்ற அருந்ததிய சமுதாயத்திற்கு 3% உள்ளொதுக்கீடு என்பது குறைவான ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த விதத்திலே உரிய பங்கை பெற்றாக வேண்டும். 6% உள்ளொதுக்கீடு என்பது ஓரளவுக்கு அருந்ததிய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு உதவியாக இருக்கும். அது பெற வேண்டிய உரிமை, கருணை அடிப்படையில் அல்ல. ஜனத்தொகைக்கு தகுந்தவாறு அந்த உள்ளொதுக்கீடு இருக்க வேண்டும். அன்றைக்கு கலைஞர் அவர்கள் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு சமுதாய ஜனத்தொகையை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது போதாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அருந்ததிய சமுதாயத்திற்கு 6% உள்ளிட ஒதுக்கீட்டை தமிழக அரசு தர வேண்டும் என்பதை இப்போது மட்டுமல்ல, அனைத்து மாநாடுகளிலும் கேட்கின்றோம், சட்டமன்றத்திலும் கேட்கின்றோம். 3% முழுமையாக அனுபவிக்கவில்லை என்பதையும் ஆதாரங்களோடு சட்டமன்றத்திலே எடுத்து வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் கண்டிப்பாக கவனித்து நடைமுறைப்படுத்துவதற்கு அருந்ததியர்களுக்கு அருந்ததிய சமுதாய நல வாரியம் என்ற ஒரு நல வாரியத்தை தமிழக அரசு அமைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த நல வாரியத்தின் மூலமாக இதையெல்லாம் உறுதி செய்ய முடியும். இப்படி இதையெல்லாம் நடத்தி காட்டுவதற்கு அருந்ததிய சமுதாய மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அதற்காக இன்றைக்கு சென்னையிலே இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து இன்றைக்கு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் பல்வேறு அருந்ததிய சமுதாயத்தினுடைய அமைப்புகளுடைய தலைவர்கள், அந்த பொறுப்பாளர்கள் தான் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிற சங்கங்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி தமிழக அரசுக்கு
அவங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு, அதை நடத்துவதற்கு இது ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இன்றைக்கு சென்னையிலே இது நடக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகளை அன்பு சகோதரர் செல்வகுமார் தலைமையிலே பல பொறுப்பாளர்கள் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அருந்ததிய சமுதாயத்திற்கான அந்த விடியலுக்காக நடத்தப்படுகிற இந்த கூட்டம் வரலாற்றிலே ஒரு இடம்பெறும். இதன் மூலமாக அருந்ததிய சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகளை பெறுவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம். %, இடஒதுக்கீடு சாத்தியம்